இலங்கை தமிழ் பேசும் சமூகங்களின் எழுத்தாவணங்களை எண்ணிமப்படுத்தி ஆவணப்படுத்தும் செயற்பாடுகள். இப்போது எங்களிடம் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆவணமாக நூலக நிறுவனத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த நிறுவனம் ஒரு சமூகத்தின் நிறுவனம். இது ஒரு தனிப்பட்ட நபர்களின்டையோ அல்லது ஒரு என்ஜிஓவோ அல்லது ஒரு அரசின் நிறுவனமோ அல்ல. 65,15,650 பக்கங்கள், 1,82,534 ஆவணங்கள். இந்த நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள், இந்த நிறுவனம் முன்னெடுத்து வருகின்ற செயல்திறன்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் ஆராயப் போகிறோம். எங்களுடைய பண்பாடுகள், கலாச்சாரங்கள், விழுமியங்கள், எங்களுடைய வாழ்வியல், முன்னோர்கள் செய்த விடயங்கள், நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டிய விடயங்கள் என்று சமூகத்தில் நாங்கள் பேசிக்கொள்வோம். எங்களுடைய இப்போது இருந்த விடயங்கள், முன்னைய தலைமுறையிடம் இருந்த விடயங்கள், பாரம்பரியமாக இருந்த விடயங்கள், இந்த விடயங்களை அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அடுத்த சந்ததிக்கு கொண்டு சென்று ஒரு விடயத்தை பற்றி ஆராய வேண்டும், அதை பற்றி தேட வேண்டும் என்று சொன்னால் இப்போது எங்களிடம் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆவணமாக நூலக நிறுவனத்தை நாங்கள் பார்க்கலாம். தமிழ் பேசும் சமூகங்களினுடைய அனைத்து ஆவணங்களையுமே எண்ணிம வடிவில் இங்கு தயாரித்து வைத்திருக்கிறார்கள். தமிழ் எண்ணிம அறிவை நிலைநாட்டுற ஒரு நிறுவனம் தான் நூலக நிறுவனம். இலங்கை தமிழர்களின் முக்கியமான அறிவு, கலாச்சாரம், பண்பாடு போன்ற விஷயங்களை உலக ரீதியாக அனைவரும் இலவச அணுக்கத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையில், ஒரு எண்ணிம முறையில் அனைத்தையும் நாங்கள் ஆவணப்படுத்தி அனைவருக்கும் இலவசமாக கிடைக்க செய்கிறதுக்கு தான் எங்களுடைய முக்கியமான பணி. நூலக நிறுவனம் 2005ஆம் ஆண்டு ஒரு செயற்திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டு 2008ஆம் ஆண்டு இது ஒரு நிறுவனமாக உருவாக்கப்பட்டது. முக்கியமாக 1998ஆம் ஆண்டு மதுர திட்டம் இந்த எண்ணிம வேலைகளை ஆரம்பித்திருந்தாலும், மதுர திட்டத்தில் பத்மநாப ஐயர் என்பவர் இணைந்து 1999ஆம் ஆண்டு இலங்கை ஈழம் சார்ந்த சில நூல்களை மதுரை திட்டத்துக்கு வழங்கியிருந்தார். அதில் 13 நூல்கள் அவர்களால் எண்ணிமப்படுத்தப்பட்டு பிரசுரிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தன்னார்வலர்கள் பலர் இங்கே இணைந்து ஈழம்சார் விடயங்களை நாங்கள் எண்ணிமப்படுத்துறதுக்கு ஏற்ற வகையில் இந்த நூலக நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. நூலக நிறுவனத்திற்குள்ளே 8 பகுதிகளாக இங்கு
பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய முதலாவது பணி தொடர்பாகவும் இந்த விடயங்கள் தொடர்பாகவும் மேயூரி எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். நூலக நிறுவனத்தில் வந்து எந்த செக்டர் வந்து டிஜிட்டல் ப்ரெசர்வேஷன் அண்ட் ப்ராசஸிங் என்ற செக்டர் தான் எந்த செக்டர். இதில் வந்து டிஜிட்டல் ப்ரெசர்வேஷன் என்ற செக்டருக்குள்ளே வந்து 2 ப்ராசஸ் நடக்குது. ஒன்று வந்து டிஜிட்டைசேஷன், இன்னொன்று வந்து பேக்கப் அண்ட் ரிகவரி என்று 2 ப்ராசஸ் நடக்குது. இந்த டிஜிட்டைசேஷனுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டைஸ் பண்ணுற ஒர்க்ஸ் செய்கிறேன். அதாவது எங்களுக்கு கிடைக்கிற அரிய ஆவணங்களாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃப்ஸாக இருந்தாலும் சரி, புத்தகங்கள், பேப்பர்ஸ், என்ன மெட்டீரியல்ஸ் கிடைச்சாலுமே வந்து அதை டிஜிட்டைஸ் பண்ணுற ப்ராசஸ் வந்து டிஜிட்டைசேஷனுக்குள்ளே நடக்குது. இப்போ டிஜிட்டைசேஷனுக்குள்ளே வந்து நாங்கள் இது வரைக்குமே வந்து 4 வகையான ஸ்கேனர்ஸ் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதாவது வந்து A4 ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம். அதாவது வந்து சின்ன சின்ன புத்தகங்கள், அந்த A4 சைஸில் உள்ளடங்கக்கூடிய மாதிரி சின்ன புத்தகங்கள், மற்றது அந்த கலட்ட முடியாத ஒரு சின்ன கிளிப்போடு இருக்கிற சின்ன சின்ன புத்தகங்கள் அதுகள் செய்கிறதுக்கு வந்து நாங்கள் A4 ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம். பெரிய கட்டு புத்தகங்களாக இருந்தால் கூட அது வந்து நல்ல குவாலிட்டியோட அதை கலட்டி செய்கிறதுக்குரிய பெர்மிஷன் எங்களுக்கு இருந்து அதை கலட்டி செய்யக்கூடிய புத்தகங்களையும் நாங்கள் A4 ஸ்கேனர் மூலமாக செய்யலாம். அடுத்தது வந்து கேமரா தான் நாங்கள் வந்து nulagam.org வந்து பார்க்குறோம். நாங்கள் தேடும்போது நீங்கள் இப்படி தரவேற்றம் செய்வதைத்தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அதை ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு பக்கமாக வந்து அதில் ஒரிஜினாலிட்டியில் எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. ஒரு புத்தகம் வந்து என்ன கலரில் எந்த கண்டிஷனில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நாங்கள் டிஜிட்டைஸ் பண்ணுவோமே ஒழிய ஃபோட்டோஷாப்பில் போட்டு எடிட் பண்ணுறதோ, மங்கள் புத்தகங்களை வெள்ளையாக்குறதோ அந்த மாதிரி எந்த ஒரு எடிட்டிங் வேலைகளுமே நடக்காது. ஒரு புத்தகத்தின் ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கோ அதே ப்ராசஸில் தான் நாங்கள் டிஜிட்டைசேஷன் செய்வோம். அப்போ A4 ஸ்கேனிங் மூலமாக வந்து A4 சைஸில் உள்ளடங்கக்கூடிய புத்தகங்களை செய்கிறேன். அடுத்தது வந்து A3 ஸ்கேனர் வந்து பெரிய பெரிய பேப்பர்ஸ், A4 சைஸை விட பெரிய பேப்பர், அதாவது வலம்புரி, உதயன் அந்த மாதிரி பேப்பர்ஸ், பத்திரிகைகள், அந்த மாதிரி பத்திரிகைகள் A3 சைஸில் உள்ளடங்கக்கூடிய மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து A3 ஸ்கேனரில் செய்கிறேன். அதை தவிர கேமரா ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம். அது வந்து அரிய ஆவணங்களை ஸ்கேன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது ஓலைச்சுவடிகள், மற்றது அந்த தொட்டாலே கிளியற நிலைமையில் இருக்கிற அரிய ஆவணங்கள், அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் கேமரா ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம். இதை தவிர அடுத்தது வந்து ஷீட் ஃபீட் ஸ்கேனர். இது வந்து நல்ல குவாலிட்டியான டாக்குமெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு 1400 பேஜஸ் அளவில் அது ஒட்டோவாக ஸ்கேன் பண்ணும். அது வந்து கட்டாயமாக கிழிச்சு ஒவ்வொரு பக்கமாக தான் வைக்கணும். அது வந்து கலட்டுறதுக்குரிய அனுமதி இருந்து நல்ல குவாலிட்டியான பக்கங்களாக இருந்த புத்தகங்களை மட்டும்தான் நாங்கள் ஷீட் ஃபீட் ஸ்கேனர் மூலமாக ஸ்கேன் பண்ணுறோம். இந்த 4 ஸ்கேனர்ஸை யூஸ் பண்ணி தான் இப்போதைக்கு நூலக நிறுவனத்தின் டிஜிட்டைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. பேக்கப் அண்ட் ரிகவரி என்ற ப்ராசஸில் வந்து நாங்கள் டிஜிட்டைஸ் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ எங்களுக்கு வந்து மீடியா ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் கூட கிடைக்கும். அதாவது வாய்மொழி வரலாறுகள் கிடைக்கும், ஓவியங்கள் கிடைக்கலாம், மற்றது ஃபோட்டோகிராஃப்ஸ் கிடைக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் கூட எங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதாவது நூலக நிறுவனத்துக்கு கிடைக்கிற எல்லா ஆவணங்களையுமே வந்து அழிய விடாமல் பாதுகாக்கணும்ன்றது தான் எங்களோட முக்கிய நோக்கம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்கிற எல்லா ஆவணங்களையும் வந்து பேக்கப் எடுத்து வைக்கிற ஒரு ப்ராசஸும் வந்து இந்த பேக்கப் அண்ட் ரிகவரிக்குள்ளே நடக்குது. பேக்கப் அண்ட் ரிகவரிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து எங்களுக்கு கிடைக்கிற அனைத்து ஆவணங்களையுமே வந்து 3 இடத்துல இருக்கிறத நாங்கள் உறுதி செஞ்சு கொள்ளணும். அதாவது வந்து இப்போதைக்கு நாங்கள் நடந்து கொள்கிற ஒரு விதம் வந்து கட்டாயமாக வந்து நாங்கள் செய்கிற அனைத்து டாக்குமெண்ட்ஸுமே வந்து மாஸ்டர் காப்பி வந்து கட்டாயமாக ஆஃபீஸில் இருக்கணும். அதுக்கடுத்ததாக வந்து பேங்க்ல ஒரு காப்பி வச்சிருக்கிறோம். இப்போ வந்து கிளவுட்லேயும் ஏற்ற தொடங்கி இருக்கிறோம். இப்போ நாங்கள் செய்கிற அவ்வளோ டாக்குமெண்ட்ஸையும் வந்து கிளவுட்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த 2 ப்ராசஸும் தான் இந்த செக்டருக்குள்ளே நடக்குது. வந்து ஆரம்பத்தில் வந்து தன்னார்வலர்களால் தான் தோற்றுவிக்கப்பட்டது. முழுக்க அவர்கள் தங்களுடைய உழைப்பை வந்து இதுக்கு வழங்கியிருந்தார்கள். பின்னர் அது வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நூலக நிறுவனத்திற்கு ஒருவர் இணைந்து கொள்ளணும் என்று சொன்னால் அவர் ஒரு பயனாளியாகவோ அல்லது நூல்களை வழங்குறவர்களாகவோ தன்னிடமுள்ள கலெக்ஷன்ஸை கொடுக்குற ஒருவராகவோ அல்லது ஒரு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்வராகவும் இணைந்து கொள்ளலாம். இது ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 21 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. இதுவரையும் நூலக நிறுவனம் 1,82,000க்கும் மேற்பட்ட ஈழம்சார் ஆவணங்களை ஆவணப்படுத்தி 6.5 மில்லியனுக்கு மேற்பட்ட பக்கங்களை வந்து இதுவரையும் நாங்கள் எண்ணிமப்படுத்தி இருக்கிறோம். இது வந்து முற்றுமுழுதாக இலவசமாக
எங்களுக்கு காப்பிரைட்ஸ் இருக்கிற விஷயங்கள் அனைத்துமே வந்து உலக ரீதியாக அனைவரும் அணுகக்கூடிய வகையில் வந்து நாங்கள் எங்களுடைய வலைத்தளங்களில் முக்கியமாக நூலகம்.org என்ற வலைத்தளத்திலும் நூலகம் மீடியா என்ற வலைத்தளத்திலும் நூலகம்.school என்ற 3 வலைத்தளங்களின் ஊடாகவும் நாங்கள் பிரசுரித்துள்ளோம். நூலக நிறுவனத்தில் முன்னெடுக்கப்பட்டு வந்த ஒரு செயற்திட்டம் தான் ஓலைச்சுவடிகளை வந்து ஆவணப்படுத்துறது. அந்த வகையில் வந்து கள ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து களப்பயணம் மேற்கொண்டு ஓலைச்சுவடிகள் வைத்திருக்கின்ற சோதிடர்கள், சித்த மருத்துவம் செய்கிறவங்கள், மற்றது கோயில்களில் நிறைய புராண சுவடிகள் இருக்குது, அவங்கள்ட்ட இருந்து ஓலைச்சுவடிகளை வந்து சேகரித்து கொண்டு நூலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு நாங்கள் எப்படி நூலகத்தில் ஓலைச்சுவடியை வந்து டிஜிட்டைஸ் பண்ண போகிறோம், அதுக்கு முதல் எப்படி நாங்கள் ஓலைகளை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுற நிலைக்கு தயார்படுத்த போகிறோம்ன்றதை இங்கே பார்ப்போம். ஓலைச்சுவடிகள் வந்து எழுத்தாணிகளால் எழுதப்படுறது. அப்போ ஓலைச்சுவடிகளை நீங்கள் பார்க்கும்போது எழுத்தாணிகளால் பொறிக்கப்பட்ட அந்த அச்சு மட்டும்தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அது வந்து அதை வந்து நீங்கள் ஒரு எழுத்து வந்து ஒரு பிளாக் கலரில் அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற மாதிரி உங்களால் பார்க்க முடியாது. அப்போ அந்த ஓலைச்சுவடிகளை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி அதுக்கு அடுத்ததாக வந்து நாங்கள் அந்த எழுத்துக்களை விசிபிளாக தெரிகிற அளவுக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த ஓலைச்சுவடிகளை வந்து எண்ணிமைப்படுத்துவதற்கு வந்து நாங்கள் EOS யூட்டிலிட்டி என்ற சாஃப்ட்வேரை வந்து பயன்படுத்துவோம். கேமராவை வந்து ட்ரைபாட்டில் தலைகீழாக வந்து பொருத்திட்டு அதை வந்து நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டரோட வந்து இணைச்சு கொள்கிறோம். ஒரிஜினல் கலர் வந்து மாறுபடக்கூடும். அதால் வந்து நாங்கள் இந்த கலக்காட்டை பயன்படுத்தி கலர் பேலன்ஸ் பண்ணுவோம். இந்த பகுதி என்பது ஒரு முக்கியமான பகுதி. காரணம், நாங்கள் புத்தகங்களை இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஓலைச்சுவடிகள் என்பது மிக முக்கியமான ஒன்று. இங்கே ஓலைச்சுவடிகளும் இங்கே வழங்கப்பட்டவர்களுடைய ஒரு வகைப்படுத்தலோடு அது காட்சிப்படுத்தப்படுகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை நாங்கள் இப்போது கேட்க போகிறோம். நூலக நிறுவனத்தில் எண்ணிமைப்படுத்தப்படுற ஓலைச்சுவடிகள் வந்து நாங்கள் திருப்பவே கையளிக்கிற நாங்கள். ஒரு சில ஓலைச்சுவடி வச்சுருக்கிறவங்க தங்களோட ஓலைச்சுவடிகளை வந்து நூலகத்திலேயே வச்சுருக்கும்படி எங்களுக்கு டொனேட் பண்ணுவாங்க. அப்படி டொனேட் பண்ணப்பட்ட ஓலைச்சுவடிகளை வந்து நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிற மெத்தட் தான் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ நாங்கள் ஓலைச்சுவடிகளை ப்ரிசர்வ் பண்ணும்போது நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணி பிரித்து வச்சுருப்போம். மருத்துவம் சம்மந்தமான ஓலைச்சுவடிகள், புராண ஓலைச்சுவடி, மற்றது மாந்திரியம் சம்மந்தமான ஓலைச்சுவடிகள், மற்றது ஜாதகம் தொடர்பான ஓலைச்சுவடி கட்டுகள் என்று நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த வகையில் சில ஓலைச்சுவடிகள் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டது எண்ணிமைப்படுத்த முடியாது. ஏனென்ற காரணம் என்றால் அந்த ஓலைச்சுவடிகள் வந்து ஈரப்பதன் தூசு காரணமாக வந்து ஒன்றோடு ஒன்று நன்றாக ஒட்டி வந்து அதை வந்து அன்பைடிங் பண்ணிடலாமல் ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. அதோடு வந்து அதை அன்பைடிங் வெளிநாடுகளிலும் எங்களுடைய நூலக நிறுவனத்தை பதிவு செய்திருக்கிறோம். முக்கியமாக UK, கனடா, நோர்வே, ஆஸ்திரேலியாவில் வந்து எங்களுக்கு பதிவு இருக்குது. நூலக நிறுவனம் அந்தந்த நாடுகளில் பதிவு செய்யப்பட்டு அங்கே நாங்கள் வெளிநாட்டில் வந்து ஒவ்வொரு நாடு சார்ந்தும் ஒவ்வொரு சாப்டர்ன்னு சொல்கிற ஒரு பகுதியை உருவாக்கி இருக்கிறோம். அங்கே சில சாப்டர் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாருமே ஒரு தன்னார்வலர்களாக தான் இருப்பினோம். பணியாளர்களை தவிர மற்ற யாருமே இங்கே வந்து ஊதியம் எடுப்பது இல்லை. எங்களுக்கு வந்து 2 விதமாக நாங்கள் எங்களுடைய வேலைகளை செய்கிறோம். ஒன்று வந்து எங்களோட ஆப்பரேஷன், அதாவது பொதுவாக எங்களுடைய வாடகை, அது நிர்வாகத்துறைக்கான செலவீனம், மற்றது எங்களோட சர்வர் கோஸ்ட் போன்ற விடயங்களுக்கான நிதி தேவைப்படுது. அடுத்தது செயற்திட்டங்களுக்கான நிதி. எங்களோட பொதுவான நிதியை வந்து முக்கியமாக
தன்னார்வலர்கள் தனிப்பட்ட நபர்கள் தான் இதை செய்யணும். எங்களோட ஆப்ரேஷனல் கோஸ்ட்ன்ற விஷயம் வந்து முழுக்க தன்னார்வலர்களால் தான் ஈடு செய்யப்படுகிறது. ப்ராஜெக்ட் அதாவது செயற்திட்டம்ன்றது ஒரு குழுவாலேயோ அல்லது சில அமைப்புகளாலேயோ அல்லது சில டோனர்ஸ் அதாவது நிதி வழங்குறவர்களாலேயோ செய்யப்படுகிறது. ஆனால் எங்களுடைய இந்த தொகை வந்து பெரிய ஒரு தொகை. என்னென்னா சர்வர் கோஸ்ட், வாடகை, எலக்ட்ரிசிட்டி அப்படியான எங்களோட நாளாந்த செலவுகள் வந்து மிகப்பெரிய ஒரு நிதி. இதை வந்து நாங்கள் எப்படி செய்கிறோம்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு ஒரு 150க்கும் மேற்பட்ட தனிநபர்கள் வெளிநாடுகளில் இருந்து உதவி செய்கிறார்கள், உள்ளூர்லேயும் இருந்து தான். அவர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், எங்களோட இந்த ஆப்ரேஷனல் கோஸ்ட்டுக்கு தேவையான நிதியை வந்து மிக குறைஞ்ச அளவு, இப்போ உதாரணத்துக்கு யூகேயில் இருக்கிற ஒரு நபர் அங்கே உள்ள லேபர் கோஸ்ட் மினிமம் ஒரு 1 ஹவருக்கான லேபர் கோஸ்ட் என்னவோ அதை வந்து ஒரு மாதம் 10 பவுண்ட்ஸ்ன்னு சொன்னால் 10 பவுண்ட்ஸை வந்து ஒழுங்கான ரீதியில் 12 மாதமும் ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் மூலமாகவோ அல்லது ஒன் ஷாட்டில் அந்த 12 மாதத்துக்குரிய தொகையை வந்து வழங்குவார். ஆக குறைஞ்சது அது சில பேர் $50 50 பவுண்ட்ஸ் தாராக்களும் இருக்கணும், 10 பவுண்ட்ஸ் 15 பவுண்ட்ஸ் அப்படி வெவ்வேறு இதில் தருவேன். நான் மினிமம் ஒரு 10 பவுண்ட்ஸாவது தரணும் பண்ணேன். நாங்கள் அதை இன்னும் குறைச்சி இன்னும் அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு வெயிட்டான விஷயமா அல்லது ஒரு கனதியான விஷயமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக 5 பவுண்ட்ஸ் கூட தந்தால் பரவாயில்லைன்ற நிலைக்கு கூட இந்த வருஷம் தள்ளப்பட்டுட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு அந்த நிதி வந்து சரியான குறைவு எங்களுக்கு கிடைக்கிற. இப்போ நாங்கள் பங்களிப்பாளர்களை கூட்டுறதுக்காக அவ்வாறு கூட தரலாமன்ற ஒரு நிதிக்கு வந்திருக்கோம். அப்போ யூகேயில் 10 பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியாவில் $20, கனடாவில் $10, யூஎஸில் $10, சிங்கப்பூரில் $10 அப்படி அவர்கள் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் மாதம் ஒரு $10 அல்லது $20 அப்படி தார ஒரு இதை வச்சிருக்கிறோம். இப்போ அவர்கள் இப்போ ஒரு ஃபண்ட்ரைசர்ன்னு நாங்கள் சொல்கிறது நிதி சேகரிப்பாளர்ண்டு அவர் வந்து தன்னுடைய க்ளோஸ் சர்க்கிளுக்குள்ள இருக்கிற ஆக குறைஞ்சது ஒரு 5 நபர்களையாவது இணைச்சு நூலகத்துக்கு தொடர்ச்சியாக பங்களிப்பு செய்கிற மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்குவார். அப்போ ஒரு ஒரு ஃபண்ட்ரைசர் இருப்பார், அவருக்குள்ள ஆக குறைஞ்சது 5 பங்களிப்பாளர்கள் இருப்பினோம். அவ்வாறு தான் எங்களுடைய ஆப்ரேஷனல் கோஸ்ட் வருகிறது. ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு எங்களோட உண்மையில் நாங்கள் பட்ஜெட் பண்ணினது எங்களோட இந்த வருஷத்து ஆப்ரேஷனல் பிளான் அதுக்கு எதிரான பட்ஜெட்டுன்னு பார்க்கல 26 மில்லியன் இலங்கை காசு வந்து பட்ஜெட். ஆனால் எங்களுக்கு இப்போ ஒழுங்காக காசு தந்து கொண்டிருக்கிற ஆக்களின் இது நிலைமையை பார்க்க எங்களுக்கு 10 மில்லியன் தான் தரும். இது வந்து நூலக நிறுவனத்தில் டிஜிட்டைஸ் பண்ணுற ஒரு ஸ்கேனிங் வந்து இந்த கேமரா ஸ்கேனிங். இது வந்து இப்போ ஓலைச்சுவடிகள் எப்படி நாங்கள் கேமரா ஸ்கேனிங் மூலம் டிஜிட்டைஸ் பண்ணமோ அதே போல் வந்து எங்களுக்கு கிடைக்கப்படுற அரிய ஆவணங்கள், அதாவது மிக பழமையான புத்தகங்களை கூட டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த கேமரா ஸ்கேனிங் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து இந்த கேமரா மூலமாக வந்து ஒவ்வொரு பக்கங்களாக வந்து நாங்கள் கேப்சர் பண்ணுறது மூலமாக வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறோம். இப்படி ஒவ்வொரு பக்கமாக டிஜிட்டைஸ் பண்ணி முடித்தா பிறகு இது வந்து ரோ ஃபைல் இல்லாட்டி CR3 CR2 ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து எங்களுக்கு இந்த டிஜிட்டைஸ் பேஜஸ் வரும். அதுக்கு பிறகு இப்படி தர்ற ரோ ஃபைல் CR2 ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் டிஜிட்டல் ஃபோட்டோ ப்ரொஃபஷனல் மூலமாக வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் வந்து டிஃப் ஃபைல் ஃபார்மேட்டுக்கு. அதாவது 400 DPIயில் வந்து அந்த ஃபைல்ஸ் சைஸ் இருக்கக்கூடியதாக வந்து நாங்கள் வந்து டிஃப் ஃபைல் ஃபார்மேட்டுக்கு வந்து இதை கன்வெர்ட் பண்ணி எடுப்போம். அதுக்கு பிறகு அதை 1 by 1 செக் பண்ணிவிட்டு அதை PDF ஃபார்மேட்டுக்கு மாற்றி அப்லோட் பண்ணுறோம் நாங்கள். இது வந்து கேமரா ஸ்கேனிங். நிறுவனத்தின் எண்ணிம நூலக முகாமையாளராக கடமையாற்றுறேன். டிஜிட்டல் ப்ரிசர்வேஷன் செக்டரை தொடர்ந்து டிஜிட்டல் லைப்ரரி செக்டரில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். எங்களோட செக்டரில் வந்து 5 ப்ராசஸ் இருக்குது. முதலாவது ஃபிசிக்கல் ரெப்போசிட்டரி அண்ட் மேனேஜ்மெண்ட். அந்த ப்ராசஸில் வந்து என்னென்னா டாக்குமெண்ட் வந்து 2 வழியில் எங்களுக்கு கிடைக்குது. ஒன்று நன்கொடையாக கிடைக்குது, மற்றது இடவல் முறையில் கிடைக்குது. நன்கொடையாக பெறப்படுற ஆவணங்கள் வந்து நூலக நிறுவனத்தில் வந்து ஃபிசிக்கலாக நாங்கள் அதை ப்ரிசர்வ் பண்ணுறோம்.
பரோடா கிடைக்கிற டாக்குமெண்ட் வந்து நாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த டாக்குமெண்ட் எடுத்து டிஜிட்டைஸ் பண்ணி வெப்சைட்டில் அப்லோட் பண்ண பிறகு டோனருக்கு வந்து திருப்பி கையளிக்கிறோம் உரிய முறையில். அதாவது உரிய ஷீட்டுகளில் நாங்கள் அவையில் டாக்குமெண்ட்டில் பதிஞ்சு எத்தனை பக்கம் அவையிட்ட சிக்னேச்சர் வேண்டி அந்த டாக்குமெண்ட்டை பதிகிறோம். திருப்பி ரிட்டர்ன் பண்ணிக்கலையும் அதே மாதிரி அவையிட்ட சிக்னேச்சரோடையே திருப்பி நாங்கள் அவையிட்ட டாக்குமெண்ட்டை கையளிக்கிறோம். அந்த வேலையில் வந்து அந்த ப்ராசஸில் செய்கிறோம். அடுத்த ப்ராசஸ் வந்து ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது ஈழம் சார்ந்த ஆவணங்களை வந்து நாங்கள் ஆவணப்படுத்துகிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறையில் ஏன்டா ஆசிரியர்கிட்டையோ பதிப்பாசிரியர்கிட்டையோ அனுமதி இருந்தால் மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் வெப்சைட்டில் வந்து ஓப்பன் அக்சஸில் வந்து அதை வாசகருக்கு பார்க்கக்கூடிய விதத்தில் விடுறோம். வந்து யூசர் சர்வீஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் சர்வீஸ், அதாவது வந்து நூலகத்தில் இளம் சார்ந்த ஆவணங்களை ஆவணப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் சில கூடுதலான டாக்குமெண்ட்ஸ் வந்து நாங்கள் பிளாக் பண்ணி இருக்கிறோமே என்று சொன்னால் ஆசிரியர்கிட்ட அனுமதி இல்லாமல் வந்து அந்த ஆவணங்களை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனாலும் வந்து அந்த ஆவணம் வந்து ரிசர்ச்சர்ஸுக்கு அது தேவை என்று சொன்னால் நாங்கள் அந்த ஆவணத்தை வந்து அவைகளுக்கு ஒரு புத்தகத்தின் எந்த பார்ட் தேவையோ அவை மென்ஷன் பண்ணுற இடத்துல வந்து அவைகளுக்கு நாங்கள் வியூ ஒன்லியாக அந்த பாட்டை மட்டும் கொடுக்குறோம். அவை டவுன்லோட் பண்ணே இல்லாது. டிஜிட்டல் லைப்ரரி அதான் நூலகத்தின் மெயினான ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அதில் வந்து 3 வெப்சைட் இருக்குது. முதலாவது வந்து நூலகம்.org. நூலகம்.orgயில் வந்து நூலுருவான சாதனங்கள், அதாவது புத்தகங்கள், இதழ்கள், பிரசுரங்கள், பத்திரிகைகள், அறிக்கைகள் போன்ற நூலுருவான சாதனங்களை வந்து அந்த வெப்சைட்டில் இணைக்கிறோம். அடுத்தது நூலகம்.media, அதாவது வந்து மீடியா ரிலேட்டடான ஆவணங்கள், ஃபோட்டோஸ், வீடியோ, ஆடியோ, வாய்மொழி வரலாறுகள், மெனுஸ்கிரிப்ட், படங்கள், ஓவியங்கள், மீடியா ரிலேட்டடான ஆவணங்களை வந்து அந்த வெப்சைட்டில் இணைக்கிறோம். அடுத்தது நூலகம்.school, அந்த வெப்சைட்டில் வந்து என்னென்னு சொன்னால் பாடசாலை மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு தேவையான ஆவணங்களை வந்து அந்த வலைத்தளத்தில் வந்து பதிவேற்றினாங்க. இந்த 3 வெப்சைட்டும் வந்து டிஜிட்டல் லைப்ரரி ப்ராசஸுக்குள்ள வந்து இருக்கு. நாங்கள் பல்வேறு செயற்திட்டங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 111 செயற்திட்டங்கள் முடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த வருஷம் வந்து 10 செயற்திட்டங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ செயற்திட்டங்களுக்கு வந்து நாங்கள் சில வேளை அப்ளை பண்ணி இப்போ பிரிட்டிஷ் லைப்ரரி போன்ற என்டேஞ்சர்ட் ஆர்கைவ் ப்ரோக்ராம் அதுகளுக்களால் சில நிதிகளை பெற்றுக்கொண்டாலும் எங்களுக்கு அது இந்த வருஷம் இல்லை. ஏற்கனவே ஓலைச்சுவடிகள் சம்பந்தமாக நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். 2,50,000 மேற்பட்ட ஓலைச்சுவடி பக்கங்களை வந்து நாங்கள் அதாவது எண்ணிமப்படுத்தி வச்சிருக்கிறோம். அது வந்து பிரிட்டிஷ் லைப்ரரியின் ஆதரவோடு தான் செய்த நாங்கள். அது அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சுது ஃபுல்லாகவே. அது மாதிரி வெவ்வேறு செயற்திட்டங்கள் இப்போ நாங்கள் வட இலங்கையின் மருத்துவ வரலாறு என்ற ஒரு ஆய்வு சார்ந்த ஒரு செயற்திட்டத்தை செய்கிறோம். அது முழுக்க IMHO நிறுவனம் வந்து அதுக்கான அனுசரணையை வழங்கினோம். மற்றது யாழ்ப்பாண பொது நூலகத்தில் இருக்கிற இலங்கை தமிழர் சார்ந்த விஷயங்களை எண்ணிமப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது ஒரு செயற்திட்டம். அதுக்கு மனிதநேயம் ட்ரஸ்ட் என்ற ஒரு அமைப்பு வந்து அதற்கான அனுசரணையை வழங்கினோம். மற்றது முக்கியமான ஒரு செயற்திட்டம் வந்து 300 ஆவணகம் என்றது. 300 ஆவணகம் என்பது 1925ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட ஆவணங்களை பதிவு செய்கிறது. ஏனென்று சொன்னால் உண்மையில் இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டதே எங்களுடைய மிக பொக்கிஷமான அழிந்து வார நிலையில் உள்ள பழைய வரலாறு சார்ந்த பழைய விடயங்களை வந்து நாங்கள் பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கும் ஆய்வுகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இந்த 300 ஆவணம் செயற்திட்டம் வந்து சரியான முக்கியமானது. அதை வந்து ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அதை பொறுப்பெடுத்து அந்த செயற்திட்டத்தில் உள்ள பணியாளருக்கான ஊதியம் அதுக்கான உபகரணங்களுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார். அதை விட முக்கியமான இன்னொரு செயற்திட்டம் வந்து பாடசாலை செயற்திட்டம், அதாவது திறந்த கல்வி வளங்கள் என்ற செயற்திட்டம். அந்த திறந்த கல்வி வளங்கள் வந்து கல்வி
கல்விசார் விடயங்களை வந்து பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு தேவையான விடயங்களை பதிவு செய்து அதை திறந்த அணுக்கத்திலேயே நாங்கள் விட்டிருக்கிறோம். அது உண்மையில் கோவிட் நேரமெல்லாம் நிறைய பிரயோசனமான விஷயமா இருந்து இப்போவும் கூட பாடசாலை மாணவர்கள் தங்களுக்குரிய மெட்டீரியல்ஸ் கிடைக்காத, அதாவது ஃபிசிக்கலாக கிடைக்காட்டிலும் போய் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கின்ற ஒரு இதில் வந்து அவர்கள் தங்களுக்குரிய வளங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பல செயற்திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அதை விட இப்போ எல்லாமே AI பேஸ்டாக போய்கொண்டிருக்கிறபடியாக எங்கள்கிட்ட இருக்கிற இப்போ எங்களோட வெப்சைட்டை பார்த்தீங்களான்னு சொன்னால் இப்போ ChatGPT எல்லாம் எடுத்தாலும் ஓப்பன் அக்சஸில் இருக்கிற விஷயங்கள் எடுத்தாலும் இப்போ ஒரு ஆய்வாளர் வந்து தனக்கு உரிய விடயங்களை முழுமையாக பயன்படுத்த வேணும்னு சொன்னால் இந்த AI பேஸ்டான விஷயங்கள் அவருக்கு தேவை. அப்போ அவர் சர்ச் பண்ணி ஒரு தொகுப்பாக எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கான ஒரு செயற்திட்டத்தை நாங்களே பேஸ்டான ஒரு செயற்திட்டத்தை இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். நூலகத்துக்குள்ளேயே இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு ஆவணமோ ஒரு கட்டுரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட விடயம் தொடர்பான அனைத்து விஷயங்களும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூலகத்துக்குள்ளே தேடும் பொழுது நூலகத்தில் இருக்கிற அனைத்து சோர்ஸையும் அது ரீட் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை தாரது. அந்த ஒரு செயற்திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஆங்கிலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். தமிழுக்கு நாங்கள் ஒரு 50% மேலே வேலை செய்துட்டோம். மிக விரைவில் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸாக வரைக்கில் வந்து நிறைய ஆய்வாளர்களுக்கு பயன்பெறக்கூடியதாக இருக்குது. இப்போ அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இதை நிறைய ஆய்வாளர்கள் பயன்படுத்தினோம். முக்கியமாக PhD செய்கிறார்கள், மாஸ்டர் செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த பாவனை வந்து மிக அதிகம். அவர்கள் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையாக பாவிக்கிற இது இருக்குது. இங்கேயும் நிறைய பேர் பாவிக்கணும். மற்றது பல ஸ்காலர்ஸ் வந்து இதை பாவித்து சில தங்களுடைய PhDயை கூட இங்கே அதை செய்திருக்கீங்க. ஒரு அமெரிக்கர் மார்க் ஃபெல்மோத்ன்றவர் கூட தன்னுடைய PhDயை வந்து புரொட்டஸ்தாந்து சார்ந்த ஆவணங்கள் தொடர்பாக அவர் நூலகத்தோடு இணைந்து தான் செய்திருந்தவர். எங்களுடைய நூலக நிறுவனத்தோட உண்மையிலே ஒரு சமூக ஆர்வம், சமூக பணி, தமிழ் அக்கறை உள்ள நபர்கள் வந்து எப்படி இதை இணைஞ்சு கொள்ளலாம்னு பார்க்க முக்கியமாக அவர்கள் வந்து தங்களுடைய பொதுவாகவே ஒவ்வொருத்தரும் வந்து நூலகங்கள் வீடுகளில் வச்சிருப்பினோம். அப்போ ஈழம் சார்ந்த அல்லது இலங்கை தமிழ் சார்ந்த நிறைய விடயங்களை தங்களுடைய சேகரிப்புகளாக வச்சிருக்கலாம். அவர்கள் வந்து அந்த ஆவணங்களை வந்து எங்களுக்கு தந்துதவலாம் என்ற நாங்கள் அதை செய்து போட்டு திருப்பி அவர்களுக்கு கையளிப்போம். சில பேர் எங்களுக்கு அன்பளிப்பாகவும் தாரவர்கள். அப்போ அந்த பணியை செய்யலாம். மற்றது எழுத்தாளர்கள் அல்லது அது சார்ந்து விடயங்களை வெளியிடுறவர்கள் வந்து தங்களுடைய ஆக்கங்களை வந்து எங்களுக்கு தந்துதவலாம். அதுவும் வந்து நாங்கள் அவர்கள்ட்ட இருந்து அதை பெற்றுக்கொண்டு உண்மையில் அதை அனைவருக்கும் கிடைக்க செய்கிற மாதிரி நாங்கள் எண்ணிமைப்படுத்தி வழங்கலாம். மற்றது முக்கியமாக ஒரு நபர் தன்னுடைய பங்களிப்பை, நிதி ரீதியான பங்களிப்பை செய்து கொள்ளலாம். தான் சார்ந்த தனக்கு மிக நெருக்கமான நபர்களுக்கு வந்து நூலக நிறுவனத்தையும் அதன் பணியையும் வந்து அவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். மற்றது அவர்களுக்கு தெரிஞ்ச நிறுவனங்களுக்கு வந்து நூலக நிறுவனத்தை அறிமுகப்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த வாட்ஸ்அப்புக்குள்ளேயே ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்ஸுகள் இருக்குது. இப்போ ஒரு பாடசாலை சார்ந்த, பல்கலைக்கழகம் சார்ந்த அல்லது கழகங்கள் சார்ந்த, கிராமங்கள் சார்ந்த பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்குது. அப்போ அந்த குழுக்களில் கூட இது சார்ந்த விடயங்களை வந்து அறிமுகப்படுத்தி அதில் இப்போ ஒரு 100 பேர் இருக்கே ஒரு 10 பேர் இதுக்கு பங்களிப்பு செய்தால் கூட நூலக நிறுவனத்துக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அப்போ அந்த குழுக்களில் தாங்கள் சார்ந்த இடங்களில் வந்து நூலக நிறுவனத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கலாம். மற்றது நிறுவனங்களுக்கு வந்து இதை அறிமுகப்படுத்தி வைக்கலாம். அது ஒரு முக்கியமான பணி. மக்கள்கிட்ட முக்கியமாக கேட்குற விஷயம் இது விழுந்து போகாமல், ஏனென்றால் இது ஒரு சமூக பணி. இந்த நிறுவனம் ஒரு சமூகத்தின் நிறுவனம். இது ஒரு தனிப்பட்ட நபர்களின்டையோ அல்லது ஒரு NGOவோ அல்லது ஒரு அரசின் நிறுவனமோ அல்ல. ஏனென்று சொன்னால் இது வந்து மேலே எங்களுடைய நாட்டில் நடந்த பிரச்சனைகள், இந்த அழிவுகள், இதுக்கு அப்பால் எங்களுடைய விஷயங்களை நாங்கள் தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னார்வலர்கள் எடுத்த முயற்சி. இது வந்து எந்த ஒரு அரசியல் பின்னணியோ அல்லது எந்த ஒரு பின்னணிகளும் இல்லாமல் எல்லாருமே இதில் இணைஞ்சிருக்கிறோம்.
நூலி நூலகம் மின்னணு நூலகம் மேற்கொண்டு வரும் அர்ப்பணிப்பான மற்றும் சிறப்பான பணிகளை உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக பெருமையுடன் அனுசரணை செய்யப்படுகிறது. தமிழர் வரலாறு, இலக்கியம், பண்பாடு, ஆவணங்கள் மற்றும் அறிவுச் செல்வங்களை இன்றைய மற்றும் வருங்கால தலைமுறைகளுக்காக பாதுகாத்து மின்னணு வடிவில் உலகம் முழுவதும் அணுகக்கூடியதாக மாற்றுவதில் நூலகம் மிக முக்கியமான பங்காற்றுகிறது. உலக தமிழர்களை அறிவின் மூலம் இணைக்கும் வலுவான பாலமாக இது திகழ்கிறது. இந்த அரிய பணியை ஆதரிக்க விரும்புபவர்கள் தயவு செய்து நூலகம் அமைப்பை நேரடியாக தொடர்பு கொண்டு தங்களின் பங்களிப்பை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காணொளி இலங்கை வாழ் தமிழர் நலன் விரும்பிகள் மற்றும் உலக தமிழர் இணைப்பு மற்றும் அபிவிருத்தி திட்ட கட்டமைப்பு ஆகியவற்றின் பெருமையான அனுசரணையுடன் அதன் நிறுவனர் ராஜ் சிவநாதன் அவர்களின் ஆதரவுடன் வழங்கப்படுகிறது.